வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய நியமனம், ஆண்டுதோறும் ஆசிரியர்கள் நியமனம் மே 31க்குள் புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். 13,331 ஆசிரியர்கள் தமிழகத்தில் நியமனம் செய்ய இருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் காலியிடங்களில் ஒவ்வொரு ஆண்டும் மே 31க்குள் புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் 4000க்கும் மேற்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் உட்பட்ட 13,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளன. இவற்றில் 2,582 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்ப 4ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஆர்டி மற்றும் இந்த யூஜிடிஆர்பிஐ நடத்துது. ஸோ இந்த வேக்கன்சிஸை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய தரப்புகள் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அறிவித்தது பார்த்திங்கன்னா 3,500 வேக்கன்சிஸு. அந்த 1000 வேக்கன்சிஸாவது எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பினருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. சிஎம் செல்லுக்கு மனுவாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த வேக்கன்சிஸ் பட்டியல் மாற்றப்படும். வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வேக்கன்சிஸாவது இடைநிலை அந்த பட்டதாரி ஆசிரியர்களை எடுக்கிறதா ஒரு அறிவிப்பு வரப்போகுது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இடைநிலை ஆசிரியர் பதவியிடங்கள் 1500 படைகளை நிரப்ப வரும் ஜூனில் போட்டித் தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப பொதுவான கால அட்டணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 31க்குள் தேர்வுகள் முடிக்கப்பட வேண்டும். பணி நியமனங்கள் நடத்தப்பட வேண்டும். மே 31க்குள் புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர். ஆசிரியர் இடமாறுதல் கவுன்சிலிங் ஜூன் 30க்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்ற தகவல்களை அவங்களே வெளியிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு அதிகப்படியான ஆசிரியர்களுடைய நியமனத்தை எதிர்பார்க்கலாம். யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய தேர்வு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கிறதுக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தங்கள செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.